Hello guys, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா நம்மகிட்ட இருக்கக்கூடிய MKV ஃபைலை எப்படி நம்ம MP4 க்கு வந்து கன்வர்ட் பண்ணலாம் தான் பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம இதல பாத்தீங்கன்னா நிறைய கன்வர்ஷன் இருக்கு. அது என்னலாம்ங்கறதையும் பார்க்க போறோம். இந்த மாதிரி நம்ம கன்வர்ட் பண்றதனால நமக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம்ஸ் வருமா இல்ல நல்லது கெட்டது என்னலாம் நடக்குங்கறத எல்லாத்தையுமே இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நீங்க நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா கீழ இருக்க ரெட் கலர் Subscribe பட்டனை கிளிக் பண்ணி Subscribe பண்ணிவங்க. கூடவே இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கற ஆப்ஷனை செலக்ட் பண்ணீங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோஸ் அடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க ஃபைலை கன்வர்ட் பண்ணுவோம். சோ கன்வர்ட் பண்றதுக்கு முன்னாடி நான் வந்து யூஸ் பண்ணக்கூடிய சாஃப்ட்வேர் நாங்க சொல்றேன். 1 பெஸ்ட் ஃபார் கன்வர்ஷன் பாத்தீங்கன்னா ஃபார்மட் ஃபேக்டரி தான். சோ நீங்க நேம் பாக்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஃபார்மட். கன்வர்ஷன்ங்கிறது வேற எதுவும் கிடையாது. நம்ம வீடியோக்கு இருக்கக்கூடிய ஃபார்மட்டை கன்வர்ட் பண்றது தான் கன்வர்ஷன். சோ இப்போ நான் வந்து சாம்பிளுக்காக போன வீடியோவை நான் வந்து வச்சிருக்கேன். அதாவது சாம்பிள் பீஸ். சோ இது பாத்தீங்கன்னா MP4 ல இருக்கு. சோ நமக்கு வந்து MKV ல இருந்து நம்ம வந்து MP4 க்கு வந்து கன்வர்ட் பண்ணனும். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்து இத வந்து MKV க்கு வந்து கன்வர்ட் பண்ணனும். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா ஃபார்மட் ஃபேக்டரி நீங்க வந்து ஓபன் பண்ணிவாங்க. இதை நீங்க டவுன்லோட் பண்றீங்கன்னா கண்டிப்பா வந்து அப்டேட் பண்ணிவாங்க. ஏன்னா அப்டேட் பண்றது பெஸ்ட். ஏன்னா நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து இதல வருது. சோ இப்போ வந்து இதான் வந்து ஃபார்மட் ஃபேக்டரியோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். சோ இதல நீங்க வந்து வீடியோ மட்டும் தான் கன்வர்ட் பண்ண முடியல. ஆடியோ கன்வர்ட் பண்ணிக்கலாம், பிக்சர்ஸ் கன்வர்ட் பண்ணிக்கலாம், டாக்குமெண்ட்ஸ் கன்வர்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு அப்புறம் CD வரைக்கும் நீங்க வந்து கன்வர்ட் பண்ணிக்கலாம். சோ இப்போ நம்ம வந்து MP4 வந்து MKV ஆ மாத்தணும்னா இதல வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதல வந்து MKVங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இத நீங்க வந்து கிளிக் பண்ணிவங்க. இதல நீங்க வந்து ஆட் ஃபைல்ஸ் கொடுத்தீங்கன்னா ஏதாச்சும் ஒவ்வொரு ஃபைல்ஸா நீங்க வந்து செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும். இல்ல உங்களுக்கு ஒரு ஃபோல்டர் மொத்தமா நீங்க வந்து கன்வர்ட் பண்றீங்கன்னா ஜஸ்ட் நீங்க இத நீங்க வந்து கிளிக் பண்ற மாதிரி இருக்கும். இது பாத்தீங்கன்னா ஒரு ஃபோல்டர். இதல பாத்தீங்கன்னா போட்டுருப்பாங்க ஆட் ஃபோல்டர் பிக்சர் அந்த மாதிரி போட்டுருவாங்க. சோ நம்ம இப்போ வந்து ஒரு ஃபைல் தான் கன்வர்ட் பண்ண போறோம். சோ இப்போ ஆட் ஃபைல் நீங்க வந்து கொடுத்துவங்க. சோ கொடுத்ததும் உங்களோட லொகேஷன் கேக்கும். எந்த லொகேஷன்ல அந்த வீட்டுக்கு அத நீங்க வந்து கரெக்ட்டா வீடியோ வந்து கிளிக் பண்ணி ஓபன் கொடுத்துட்டீங்கன்னா இங்க வந்து உங்களோட வீடியோ வந்துரும். சோ இதல நீங்க வந்து ஜஸ்ட் இதல ஓகே கொடுத்துவங்க. நெக்ஸ்ட் நீங்க வந்து பண்ண வேண்டியது ஸ்டார்ட். நீங்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து உங்களோட GPU ல வந்து ரன் ஆகும். கன்வர்ட் ஆக ஸ்டார்ட் ஆயிரும். இங்க பாத்தீங்கன்னா MKV ப்ராசசிங். அதாவது MP4 ல இருந்து MKV க்கு வந்து சேஞ்ச் ஆகும். இதனால உங்களோட குவாலிட்டி சேஞ்ச் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா மோஸ்ட்லி வந்து கொஞ்சம் கம்மியாகும். கொஞ்சம் தான் கம்மியாகும். ரொம்ப கம்மியாகும் கிடையாது. நீங்க வந்து MKV ல இருக்கிறத MP4 ல நீங்க வந்து கன்வர்ட் பண்ணாலும் லைட்டா கம்மியாகும். பட் அது சேஞ்ச் ஆகிறது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த MP4ங்கற இருக்குறது மட்டும் தான் MKV ஃபார்மட்டுக்கு வந்து சேஞ்ச் ஆகும். அதாவது MKVங்கற நேமுக்கு வந்து சேஞ்ச் ஆகும். சோ நான் அதே நான் உங்களுக்கு வந்து ஷோ பண்றேன். அதுக்கு அப்புறம் அந்த MKV ஃபைலை எப்படி நம்ம MP4 ஆ மாத்தலாம், வேற என்ன ஃபார்மட்ல எல்லாம் மாத்தலாம்ங்கறதை பாப்போம். சோ இப்போ இது வந்து கன்வர்ட் ஆயிட்டு இருக்கு. பேக்ரவுண்ட்ல வீடியோ ரன் ஆகறதால தான் கொஞ்சம் டைம் எடுக்கும். சோ கீழ பாத்தீங்கன்னா ஷட் டவுன் ஆப்ஷன் எல்லாம் கொடுத்திருப்பாங்க. அதாவது ஆஃப்டர் கன்வர்ட்டிங் ஷட் டவுன் அதுல வந்து பாக்ஸ் கொடுத்திருப்பாங்க. அந்த பாக்ஸ்ல வந்து டிக் இருந்துச்சுனா அதை எடுத்து விட்டுருங்க. அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் நோட்டிஃபை அதாவது கம்ப்ளீட் ஆனத வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். அத நீங்க வந்து டிக் போட்டு வச்சுங்க. அப்பதான் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி யூஸ் மல்டி த்ரெட் இத வந்து ஆன்ல இருக்காங்கறத பாத்துவாங்க. அப்புறமா நீங்க வந்து உங்களோட அவுட்புட்டோட லொகேஷன் வந்து கரெக்ட்டா கொடுத்துவாங்க. நான் பாத்தீங்கன்னா லோக்கல் டிஸ்க் D ல தான் வச்சிருக்கேன். எதனாலன்னு பாத்தீங்கன்னா சம்டைம்ஸ் நமக்கு வந்து OS ஏதாச்சும் கிராஷ் ஆயிடுச்சுனா நம்மளால வந்து இந்த ஃபைல்ஸ் வந்து ரிகவரி பண்றதுங்கிறது கொஞ்சம் டஃப் தான். ஏன்னா வந்து இதுவரைக்கும் ரிகவரியில வந்து நம்மளால எந்த ஃபைல்ஸுமே கரெக்ட்டா எடுக்க முடியும்னு சொல்ல முடியாது. எல்லா ஃபைல்ஸும் வரும்ங்கறதையும் சொல்ல முடியாது. சோ முடிஞ்ச அளவுக்கு வந்து கம்மியா தான் வர பாக்கும். அதுவும் ஒரு சில ஃபைல்ஸ் வந்து டேமேஜ் ஆகும். அதனால தான் நம்ம வந்து எந்த ஃபைல் நீங்க காப்பி பண்ணாலும் லோக்கல் டிஸ்க் C ல போடாதீங்க. லோக்கல் டிஸ்க் D அதுக்கு அப்புறம் என்னலாம் இருக்கோ அதுல எல்லாம் நீங்க போட்டுக்கலாம். அதே மாதிரி லோக்கல் டிஸ்க் C ல போடுறதனால நமக்கு என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னு பாத்தீங்கன்னா உங்களோட PC இருந்தாலும் சரி லேப்டாப் இருந்தாலும் கொஞ்சம் வந்து பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் கம்மியாக தொடங்கும். ஏன்னா ஸ்டோரேஜ் வந்து நிறைய இருந்தா மட்டும் அது வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். சோ இப்போ வந்து இது வந்து இப்போ கன்வர்ட் ஆகி முடிஞ்சிரும். இங்க பாத்தீங்கன்னா 83% ஆயிடுச்சு. இது பேக்ரவுண்ட்ல வீடியோ ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கறதால தான் ஸ்லோவா இருக்கு. மத்தபடி இது வந்து ரொம்பவே ஃபாஸ்டா தான் கன்வர்ட் ஆகும். சோ பாப்போம் கன்வர்ட் ஆகி முடிஞ்சதை வந்து பார்க்கலாம். கன்வர்ட் ஆயிடுச்சு. கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இங்க பாத்தீங்கன்னா இந்த
ஃபைலோட மெயின் ஃபைலோட சைஸ் பார்த்தீங்கன்னா 119 MB போட்டு மோஸ்ட்லி 120 வச்சுக்கலாம். அது வந்து MP4க்கு. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா 91 MBக்கு அது வந்து கன்வெர்ட் ஆகிருக்கு. 75% பார்த்தீங்கன்னா வந்து சைஸ் வந்து வந்திருக்கு. அதாவது சைஸ் வந்து டிக்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இப்போ நம்ம இந்த ஃபைல் எங்கே இருக்குன்னு நீங்கள் வந்து செக் பண்ணிங்கன்னா அவுட்புட் ஃபோல்டர் இருக்கும். அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிவாங்க. டேரெக்டாக அவுட்புட் ஃபோல்டர் வரும். இங்கே பார்த்தீங்கன்னா MKV ஃபார்மேட் மட்டும்தான் சேஞ்ச் ஆகும். அந்த ஃபைலோட குவாலிட்டி சம்டைம்ஸ் கம்மியாகும். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அது நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். ஸோ ஓகே, நம்ம வந்து எனி டைம் நம்ம இந்த மாதிரி வந்து எடுத்து கன்வெர்ட் பண்ணியிருக்க முடியுமா? அதாவது எப்போ பார்த்தாலும் இந்த சாஃப்ட்வேரை ஓப்பன் பண்ணி நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறது ரொம்ப கடுப்பாக தான் இருக்கும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் நீங்கள் வந்து இப்போ நான் வந்து சாம்பிள் காட்டுறேன். MKV ஃபைல் எங்கே இருக்குங்கிற ஷோ பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா MKV ஃபைல் இங்கே தான் இருக்குது. ஸோ இந்த MKV ஃபைலை நம்ம இப்போ வந்து MP4க்கு வந்து கன்வெர்ட் பண்ண போகிறோம். இதுக்கு நம்ம வந்து சாஃப்ட்வேர் போய் தான் கன்வெர்ட் பண்ணணுங்கிறது இல்லை. இதை நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா சென்ட் டு ஆப்ஷன் வரும். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபார்மேட் ஃபேக்ட்ரி வரும். இதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணால் மட்டும்தான் வரும், இன்ஸ்டால் பண்ணலைன்னா வராது. ஸோ இன்ஸ்டால் பண்ணதும் நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். வீடியோ, ஆடியோ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிக்சர்ஸ் எல்லாம் வரும். அது வந்து பிக்சர்ஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணால் வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா MP4, MKV, GIF, வெப், அதுக்கப்புறம் வீடியோ, ஜாயின் அண்ட் மிக்ஸ், அதுக்கப்புறம் ஸ்ப்ளிட்டர், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் நம்மளுக்கு இப்போ கன்வெர்ட் பண்ண வேண்டியது MKVலேருந்து MP4. அப்படின்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட் வந்து MP4 நீங்கள் வந்து கிளிக் பண்ணிவாங்க. ஓகே கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் ஓகே கொடுத்து திருப்பி நீங்கள் உள்ளே போய் வந்து ஸ்டார்ட் கொடுக்கணும். இது ஓகே ஸ்டார்ட் இதை நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா அது வந்து உள்ளே போய் அதுவாட்டி ஸ்டார்ட் ஆகிடும். நீங்கள் வந்து ஸ்டார்ட் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா கிராஷ் ஆகிடும். இங்கே பார்த்திங்கன்னா கிராஷ் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி கிராஷ் ஆகிற டைம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஃபார்மேட் ஃபேக்ட்ரி ஆப்புக்குள்ளே போய் நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க. இது காரணம் பார்த்திங்கன்னா MKV ஃபைலை வந்து நம்ம MP4 கன்வெர்ட் பண்ணாமல் மோஸ்ட்லி வந்து கிராஷ் ஆகும். ஸோ இப்போ நம்ம வந்து ஆட் ஃபைலை கொடுத்துக்கலாம். MP4 இங்கே அந்த ஃபைலு லோக்கல் C ஃபார்மேட் ஃபேக்ட்ரி MKV. ஸோ இங்கே ஃபைல் வந்துடுச்சு. இப்போ நம்ம அதை ஓகே கொடுத்துக்கலாம். ஸ்டார்ட். இங்கே பார்த்தீங்கன்னா GPUவில் தான் ரெண்டர் ஆகும். அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது கொஞ்சம் டைம் எடுக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் MKVலேருந்து MP4க்கு வந்து கன்வெர்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ அது கன்வெர்ட் ஆகட்டும். அது வரைக்கும் நம்ம வந்து மற்ற விஷயங்களை பற்றி பேசுவோம். இதில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா குவாலிட்டி கம்மியாகுமான்னு கேட்டிங்கன்னா கம்மியாகும். ரொம்ப கம்மியாகாது, லைட்டாக தான் கம்மியாகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சைஸ் கம்மியாகுமான்னு கேட்டிங்கன்னா சைஸ் கம்மியாகும். ஓகே, இப்போ நீங்கள் இந்த சாஃப்ட்வேர் மெயினாக எதுக்கு யூஸ் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில காரில் பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து பெருசாக வந்து சப்போர்ட் ஆகாது. நம்ம வந்து அதில் இருக்கக்கூடிய வீடியோ பிளேயரில் வந்து வீடியோஸ் வந்து சப்போர்ட் ஆகாது. அதுவும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்டில் இருக்கிறது வந்து ஒவ்வொரு மாடல் காருக்கு வந்து சப்போர்ட் ஆகும். அதாவது ஒரு சிலதுக்கு பார்த்திங்கன்னா MP4 மட்டும்தான் சப்போர்ட் ஆகும். ஒரு சிலதுக்கு MKV, வேறு ஒரு சிலதுக்கு நிறைய ஃபார்மேட்டிங், இன்னும் நிறைய ஃபார்மேட்டிங் இருக்குது. பார்த்திங்கன்னா AVA இருக்குது, FLV, MOV, VOB எல்லாமே இருக்குது. ஸோ இதில் ஒரு சில ஃபார்மேட்டு தான் வந்து கார். அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய டிவி, அதாவது ஸ்மார்ட் டிவியில் சொல்ல முடியாது, அதுக்கு முன்னாடி உள்ள டிவிஸில் எல்லாம் பார்த்திங்கன்னா AVI ஃபார்மேட்டு, MKV ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று அந்த மாதிரி தான் ஒர்க் ஆகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுக்கெல்லாம் என்ன நீங்கள் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு வேண்டி நீங்கள் வந்து தனியாக வந்து டவுன்லோட் பண்ணுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அதே ஃபார்மேட்டில் வந்து நம்மளுக்கு மூவிஸு எதுவுமே கிடைக்காது. ஸோ அந்த பட்சத்தில் நம்ம இதை மாதிரி கன்வெர்ட் பண்ணுறது வந்து ரொம்பவே பெஸ்ட்டான ஒரு விஷயம். அப்புறமா நான் எதுக்கு அப்டேட் பண்ண சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அப்டேட் பண்ணனால தான் இப்போ புதுசாக நிறைய ஆப்ஷன்ஸ் வந்துருக்கு. என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட்டர், க்ராப் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஃபாஸ்ட் கிளிப், அதுக்கப்புறம் லோகோன்னு போட்டிருக்கு. இது என்னன்னு தெரியல, நான் இது வரையும் டெஸ்ட் பண்ணலை. ஸோ எக்ஸ்போர்ட் ஃப்ரேம்ஸ், அதுக்கப்புறம் ஸ்க்ரீன் ரெக்கார்டு வரைக்கும் வந்துச்சு. அதுக்கப்புறம் ஃபார்மேட் பிளேயர், அதாவது VLC பிளேயர் மாதிரி இதுவும் ஒரு பிளேயர், வீடியோ டவுன்லோட் அந்த மாதிரிலாம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆடியோவில் நிறைய ஆப்ஷன்ஸ் வந்துருக்கு. இதெல்லாமே நேரமே இருக்கிறது தான் மிக்சர், ஸ்ப்ளிட்டர், ஆடியோ ஜாயினர். பட் இதுதான் புதுசு. டெக்ஸ்ட்டிலேருந்து வேவ், அதாவது நீங்கள் இப்போ ஒரு டெக்ஸ்ட்டை நீங்கள் டைப் பண்ணி வச்சுருந்தீங்க, இல்லைன்னா ஒரு டெக்ஸ்ட் மொத்தமாக நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணிங்கன்னா அதை ஒரு வேவாக, அதாவது ஒரு வாய்ஸ் மெசேஜை அது வந்து எடுத்து தந்துடும். அதே மாதிரி ஒரு சில ஆடியோஸ் பார்த்தீங்கன்னா M4A இருக்கும். அதாவது இந்த ஃபார்மேட்டில் இருக்கிற MP3க்கு நீங்கள் கன்வெர்ட் பண்ணால் தான் ஒரு சில ஒர்க் ஆகும். அதாவது இந்த ஆம்பிளிஃபையர் அந்த மாதிரி பட்டதில் எல்லாமே இந்த மாதிரி தான் ஒர்க் ஆகும். ஸோ அதுக்கெல்லாம் நீங்கள் இதில் வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து இது எதுக்கு யூஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய
நான் இப்போ நான் எடுக்கக்கூடிய இந்த வீடியோ ரெக்கார்டில் ஏதாச்சும் நாய்ஸ் இருந்துச்சுன்னா இந்த வேவ் ஃபார்மேட்டில் போட்டு ஆடியோவை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாய்ஸ் கேன்சலேஷன் போட்டு அதுக்கப்புறம் நாய்ஸ் எல்லாம் ரெடியூஸ் பண்ணி தான் நான் வந்து மொத்தம் டோட்டலாக வந்து எடிட் பண்ணி போடுறேன். ஸோ ஓகே, இவ்வளோதான்மான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. வேறு பார்த்திங்கன்னா பிக்சர்ஸும் இருக்குது, வெப் பேஜில் இருக்குது, ஜேபிஜி, பிஎன்ஜி, ஐகான், பிஎம், பிக்ஜிஃப் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். டாக்குமெண்ட்ஸும் இருக்குது, பிடிஎஃபையும் ஜாயின் பண்ணிக்கலாம், கம்ப்ரஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் அதை ஸோ இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அதாவது பார்த்திங்கன்னா 95.86 MB 105%. அதாவது நேரம் இருந்ததுலேருந்து ஒரு 5% கூடியிருக்குன்னு சொல்லலாம். அதாவது 91னா 100%ன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் ஒரு 5 MB வந்து ஒரு 4 MB வந்து கூடியிருக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணலாம். அதை நான் ஷோ பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நம்ம வந்து MP4லேருந்து MKக்கு மாற்றினது, MKVலேருந்து MP4க்கு மாற்றுறது. ஸோ நம்மளோட ஃபஸ்ட்டு ஃபைலை பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 110 MBயில் தான் 120 MBயில் தான் இங்கே இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணணும். உங்களுக்கு என்ன கன்வெர்ட் வேணாலும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். அதாவது எந்த வீடியோ வேணாலும் நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களோட லேப்டாப் பிசியில் வந்து MKV ஃபைல் ஒர்க் ஆகலைன்னா நீங்கள் அதை வந்து MP4க்கு வந்து கன்வெர்ட் பண்ணி வந்து நீங்கள் வந்து மூவிஸ் பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் கன்வெர்ட் பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். மறக்காமல் இந்த சாஃப்ட்வேர் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக எல்லாருக்குமே யூஸ் ஆகும். வேறு ஏதாச்சும் வீடியோஸ் வேணும்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.